அவங்களுக்கு டீமை எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சோம். அவங்கள ஒரு 1000, 5000, 10,000 சொல்லி சம்பாதிக்க வச்சுற விளைவு இதே மைலேஜ் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல ஒரு வார வருமானம் 1000 வாங்கியிருக்க, 5000 வாங்கியிருக்க, 10,000 வாங்கியிருக்க, 15,000, 20,000, 50,000, ஒரு வார வருமானம் 7 நாள் வருமானம் 70,000 வரைக்கும் கொடுத்த கம்பெனி தான் கிரேட் மைலேஜ் மார்க்கெட்டிங். அந்த மாதிரி அற்புதமான வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கூட்டத்துல இன்னைக்கு நான் ஒரு வார வருமானம் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 500ல இருந்து வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஹேண்ட் பண்ணலாமா? ஹேண்ட் பண்ணலாமா? நல்ல ஒரு கிளாப் பண்ணிக்கலாமா எல்லாத்துக்குமே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸிக்யூட்டிவா கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு பிடிச்ச பைக்கு கூட என்னால வாங்க முடியல. ஒரு பிடிச்ச பைக்கு கூட என்னால வாங்க முடியல. லைஃப்ல ஒரு 3-4 பைக் நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷா ஒரு 2 பைக் வாங்கியிருக்கேன். செகண்ட் ஹேண்ட்ல ஒரு 2 பைக் வாங்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷா வாங்கின 2 பைக் கூட பாத்தீங்கன்னா கடைசி டியூ இஎம்ஐன்னு ஒன்று இருக்கும். என்னங்க கடைசி இப்போ 2 வருஷம் நீங்க போறீங்க அப்படின்னா 24வது ஒரு இஎம்ஐன்னு இருக்கும். இருக்குமா இருக்காதா? அந்த கடைசி இஎம்ஐ கட்டினதா சரித்திரமே கிடையாது. ஏன் கட்ட முடியல? கட்ட முடியல. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்த நபர், புரிதாங்க? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்த நபர் இடையில பாத்தீங்கன்னா 2 டியூ 3 டியூ கட்ட முடியாத சுச்சுவேஷன் ஆயிரும். கட்டணும் என்ன ஆகும்? கட்டணும் என்ன ஆயிருங்க? பைக்கு தூக்கிட்டு போயிடும் ஃபைனான்ஸ். அந்த மாதிரி 2 பைக்கும் நான் லைஃப்ல என்ன பண்ணிருக்கேன், இழந்திருக்கேன். டிவிஎஸ் கம்பெனியோட ஸ்போர்ட்ஸ் மாடல் டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ்னு ஒரு பைக் இருக்கு. முக்கா சைக்கிள் மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. உண்மையிலே சார் அந்த பைக் ஸ்டார்டிங்ல அதுதான் நான் முதல்ல வச்சிருந்த பைக்கு. அதையும் டியூ கட்ட முடியாம இழந்திருக்கேன். அதுக்கப்புறம் பேஷன் ப்ரோ அந்த பைக் என்ன பண்ணியாச்சுங்க, இழந்திருக்கேன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்த நபர் தான். ஆனா இந்த பிசினஸ் இன்னைக்கு நான் 7 வருஷம் உயிரை விட நேசிச்சு நான் அந்த தொழில் வாய்ப்பு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், இன்னைக்கு என்னோட தகுதிக்கும் என்னோட வயசுக்கும் எல்லாத்துக்கும் மேல. ஏன்னா எங்க அப்பா இறக்கும் பொழுது எனக்கு என்ன சொத்தை சேர்த்து வச்சாருன்னா 3 லட்ச ரூபாய் கடனை தான் சேர்த்து வச்சாரு. என்ன சார்? 3 லட்ச ரூபாய் கடனை தான் சேர்த்து வச்சாரு. பெருசா எதுவுமே கிடையாது. சாதாரண ஃபேமிலியில பிறந்த நபர். ஆனா இந்த பிசினஸோட மாற்றம் 6 வருஷம் வெளியில வேலை பார்த்திருக்கேன், ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இன்னைக்கு 7 வருஷத்துல பிசினஸ் நான் உயிருக்கு மேல நான் பண்ணிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் என்னோட சொந்த உழைப்புல என்னோட மாமாவுக்கு 1 ரூபா கொடுக்கல, பங்காளி செயல் யாரும் 1 ரூபா கொடுக்கல, அண்ணன் தம்பி யாரும் 1 ரூபா கொடுத்த உதவல. என்னோட சொந்த உழைப்புல முழுக்க மைலேஜ் மார்க்கெட்டிங் கம்பெனில சம்பாதித்த பணத்துல 9.5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள மகேந்திரா கேயு கண்டிருக்கிற கார் கம்பெனி தான் மைலேஜ்.